ஏய் தென்றல், வா வா, உனக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா உட்காரு. என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன? என்ன விஷயம் சொல்லு. நான் உட்காரலாம் இல்லை எனக்கு. நான் கொஞ்ச நேரம் நிற்கிறேன், நீ சொல்லு என்னன்னு. ஏன் என்னாச்சு? என் பக்கத்துலலாம் உட்காரக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நடந்து வந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் உட்காரேன். சொல்லு என்ன விஷயம், எதுக்கு வர சொன்ன? இல்லை, நீ பாட்டுக்கு அப்புறம் அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்ட ஒரு மாதிரி. எனக்கு வேற மனசு ஒரு மாதிரி போட்டுட்டு உறுத்துது. என்ன பிடிச்சிருக்கு என்னன்னு தெளிவாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீ வர சொன்னேன். என்ன பிடிச்சிருக்குன்னா? ஏன் காலேஜ் முடிச்சிருக்கு இது கூட தெரியாதா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன், வேற என்ன? இல்லை, நீ திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாலாம் கிடையாது. என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்ப. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் பார்த்து கூட அவ்வளோ சண்டை போட்டேன் நான் நார்மலாக பேசும்போது. திடீர்னு எப்படி உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? ஆமா ஆமா, பெரிய இவனை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதனால திட்டிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நான் பண்ணதா தப்புன்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் திடீர்னு இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்க? இல்லை, நீ பாட்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. எனக்கு என்ன ஏதுன்னு பேசவும் தெரியல, தோணவும் முடியல. அதான் உன்னையே கூப்பிட்டு கேட்டுடலாம் என்ன ஏதுன்னு. இல்லை சும்மா நீ ஏதாவது விளையாட்டுக்கு சொல்றியா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. அதனால தான் உன்னை வர சொன்னேன். இல்ல இல்ல, சீரியஸா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அன்னைக்கு நீ சொன்னல எங்க அண்ணன் வந்து உங்க அக்கா லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்க அக்கா கிட்ட கேட்டியா? என்ன சொன்னாங்க? நானும் எங்க அக்காவும் கேட்டோம். அக்கா வந்து அது உண்மைதான் சொல்லிட்டா. அப்புறம் நாங்க எதுவும் சொல்லல. ஓ அப்படியா, சரி சரி. அப்போ உங்க அக்காவும் எங்க வீட்டுக்கு மருமக, நீயும் எங்க வீட்டுக்கு மருமக. உங்க ரெண்டாவது அக்காவும் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்கும். நீங்க 3 பேருமே எங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் அவளோட முடிவு, அதில் நான் தலையிட முடியாதுல்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி, நம்ம ஏதாவது 2 சைட்லயும் லவ் பண்றோம்ல, அதனால சரி அவங்களையும் சேர்த்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன். 3 பேரும் எங்க போனாலும் ஒட்டுக்கா போகலாம் வரலாம், சூப்பரா இருக்கும். எல்லாரும் ஒட்டுக்காவே இருக்கலாம் பாரு, அதுக்கு தான் சொன்னேன். நினச்சிக்கிட்டே இரு, நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு. பிரிக்கிறதுக்கு தான் நானும் எங்கள் அக்காவும் சதி பண்ணிட்டு இருக்கோம். இது தெரியாம நீ வேற எப்படி பேசிட்டு இருக்கியா? பேசிக்கிட்டே இரு. என்ன என் காதுல என்னமோ சதி அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்ன? சதின்னுலாம் சொல்லல, நீங்க ரொம்ப நல்லவரேன்னு சொன்னேன். சரி, எனக்கு ஒரு ஆசை. நீ ஏன் நீ வா போன்னு பேசுற? நான் உன்னையோட பெரியவன் தானே, மாமான்னு கூப்பிடு, அதுதான் சூப்பரா இருக்கும். எது மாமான்னு கூப்பிடணுமா? திடீர்னு அப்படி கூப்பிட சொன்னா நான் எப்படி தான் கூப்பிடுறது? எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. எது மாமான்னு கூப்பிட்றதுக்கு டைம் வேணுமா? என்னை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேனே நீ சொல்லிட்ட, இதுல மாமான்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு தயக்கம்? சொல்லு பார்க்கலாம். 2 வார்த்தை தான் மாமான்னு சொல்றது, அழகா இருக்கும். சொல்ல உன் வாயால கேட்கணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கு. வேணானா விடவா போறோம், எல்லாம் எனக்கு தொல்லையா இருக்கு. சரி ஓகே, கூப்பிட்டு தான் பார்ப்போமே. மாமா. அப்பா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இது மாமாங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதே. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் எனக்கு அழகுதான். ஏன்னா என்னைய மாமான்னு கூப்பிட்றதுக்கு வேற யாரும் இல்லை, நீங்க 3 பேரும் தான். ஆனா வந்துட்டு நீங்க யாருமே அந்த அளவுக்கு சரியா பேசவும் மாட்டீங்க, கூப்பிடவும் மாட்டீங்க. இப்பதான் அதிசயமா நீ என்னை கூப்பிட்டுருக்க. இன்னும் உங்க 2 அக்காங்களும் என்னை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஆ, நான் கூப்பிடுறதே பெரிய விஷயம், இன்னும் எங்க 2 அக்காங்களும் வேற உன்னை மாமான்னு கூப்பிடணுமா? சரிதான், நீ நல்ல ஆளுதான். சரி நான் கேட்குறேன், சரி காலேஜ் முடிச்சுட்டு ஏன் வீட்டிலே இருக்க? எங்க வேலைக்கு போறதா சாருக்கு உத்தேசம்? என்னங்க, லவ் பண்றேன்னு சொன்ன உடனே வேலையை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? படிச்ச எங்களுக்கு வேலைக்கு போக தெரியாதா? நானும் ஒன்றும் சும்மா இல்லை, எங்களுக்கும் சொத்து பத்தெல்லாம் இருக்கு. வேலைக்கு நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க வெதுக்கடா வேலைக்கு போகிறேன், நமக்கு எதாவது இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதில் உட்காந்து நம்ம சாப்பிட முடியுமா? நானும் படித்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒன்றும் அமையல, அமைஞ்ச உடனே கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி நான் கிளம்பட்டுமா? என்ன வந்த, பேசுனதுக்கு பதில் சொன்ன, உடனே கிளம்புறேன்னு சொல்கிற? வேற எதுவுமே ரொமான்டிக்காலாம் பேச மாட்டியா? இப்பதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உடனே ரொமான்டிக்கா பேச அப்படி இப்படின்னு சொன்னா நான் என்ன இதுக்கு என்ன ஸ்கூல் போய் பாடமா படிச்சுட்டு வந்திருக்கேன்? அதெல்லாம் போக போக தான் வரும், இப்பெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. சரி சரி,
சரி கிளம்புறதா இருந்தா கிளம்பு, நான் வேணா வந்து வீட்டில் விடட்டுமா? ஆ அதெல்லாம் வேணாம். அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா எதுவும் சொல்லாது. நானே போய்க்கிறேன். எங்க அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சா அத்தைலாம் ஒன்றும் சொல்லாது. அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் வேணாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லாத. அப்புறம் ஊரில் அது இதையும் பேசுவாங்க. ஒரு பொண்ணும் பையனும் ஒட்டுக்கா நடந்து போனாவே அண்ணன் தங்கச்சா இருந்தாலுமே இந்த காலத்தில் வந்து வித்தியாசமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பேர் கெட்டு போக வேணாம். அப்புறமா பார்த்துக்கலாம். சரிங்க பெரிய மனுஷி, பார்த்து போயிட்டு வாங்க. ஆ சரி சரி. மாமா, என்ன முக்கியமான விஷயம்? உடனே என்னை பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னீங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் இன்னிசை, ஒரு பிரச்சனை தான். வெளியில் இல்லை, அம்மா கிட்ட இருந்து. அத்தை கிட்ட இருந்தா? என்ன பிரச்சனை அத்தை கிட்ட இருந்து? அது ஒன்றும் இல்லை, அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாம். என்ன மாமா சொல்றீங்க? அத்தை பொண்ணு பார்த்துருக்காங்களா? அப்ப நீங்க இத்தனை நாள் என் கூட பேசினது பழகினதெல்லாம் அப்ப சும்மா டைம் பாஸ்க்கோசரம் என்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தீங்களா? இப்ப திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொல்றீங்க. ஏன் நீங்க வீட்ல எதுவுமே சொல்லியா நம்மள பத்தி அவங்க சொன்ன உடனே? இதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை நாளா கனவு கண்டுட்டு இருந்தீங்க என்னை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு? பொறு ஏன் இவ்வளோ பேசி முடிச்சிட்டியா பேச வேண்டியதெல்லாம்? நானும் ஒன்றை மாதிரி தான் ஷாக்கில் இருக்கேன். சரியா, நான் எனக்கு கல்யாணம் வேணான்னு அப்புறமா பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அம்மா ஃபஸ்ட்டு நீ பண்ணிக்க, நீ தானே பெரியவன். உனக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் பண்ணுறது இல்லையா? உனக்கு வயசாகுது இல்லை, பொண்ணு பார்த்தா உடனேவா கிடைக்கும்? அதெல்லாம் டைம் ஆகும். சரி, இல்ல நீங்க நம்மள பத்தி சொல்லிடுங்க. வேற என்ன பண்றது? அப்புறம் அத்தைகிட்ட சொல்லி தானே ஆகணும். நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதை பற்றி சொல்லிடலாம். சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்கோசரம் தான் நான் உடனே வர சொன்னேன். அதுக்குள்ளேயே நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற. அப்படி இத்தனை நாளாக என்னை லவ் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி நினப்பில் வச்சு தான் நீ என்னை லவ் பண்ணியா? நான் என்ன ஏதுன்னு சொல்ல வரேன்றது முன்னாடியே வந்துட்டு நீ இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளோ பேசுகிற. இதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியா? அதுவும் இல்லாமல் அம்மா எனக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? நேற்று நைட்டு சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் அவங்க பார்க்குறதுக்குள்ளே நான் இங்கே ஓடி வந்துட்டேன். இப்போ போனா அப்படின்னா அதை தான் கேட்பாங்களே. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே நான் சொல்கிறதுல? எனக்கா? ஐயோ, கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. வீட்டில் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு. நான் பாட்டுக்கு பேசாம இருந்துக்கிட்டே இந்த வேலையை பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. சரி, அப்ப என்ன பண்றது? நம்ம வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் பண்ணிதான் ஆகணும். நீங்க சொல்லுங்க. என்ன எனக்கா உனக்கான்னு அப்படி ஒரு இழுவை? என்ன பண்ணிட போகிறாங்க உன்னைய சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகணும்ல, அப்போ எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். சரி மாமா, இப்ப சொல்லுங்க. ஒரு மாதிரி பயமா பதட்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, சொல்லிடுங்க.